இதுக்கு முன்ன பார்த்த வீடியோல வந்து யூசர் ஆத்தென்டிகேஷன் பார்த்தோம். யூசர் ஆத்தென்டிகேஷன் வந்து பேக் எண்ட்ல பார்த்தோம். அதுக்கு என்னென்ன தேவைப்படும், என்னென்ன பேக்கேஜ்லாம் வந்து யூஸ் ஆகும், ஜேடபிள்யூடின்னா என்னன்னு சொல்லி முக்கியமா ஜேடபிள்யூடி இத பத்தி பார்த்தோம். ஜேடபிள்யூடிங்கிறது என்ன? அது எதுக்காக யூஸ் ஆகுது? எப்படி வந்து ஒரு டோக்கன ஜெனரேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ அதே கோட வச்சு ஃப்ரண்ட் எண்ட்ல யூசர் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த சர்வர்ங்கிற ஃபைல்லயே இந்த இந்த ஃபோல்டரையே எடுத்து ஒரு ஃபோல்டருக்குள்ள போட போறேன். போட்டு அங்கேயே வந்து ஃப்ரண்ட் எண்டும் கிரியேட் பண்ண போறோம். இது வந்து சர்வர்ங்கிறது பேக் எண்டு. இதுக்காக நான் யூசர் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். யூசர் ஆத்தென்டிகேஷன் சொல்லி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சர்வர் ஃபோல்டர் வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுலேயே யூசர் ஆத்தென்டிகேஷன் யூசர் ஆத்துன்னு மட்டும் வச்சுக்கலாம். நேம் லிங்க் தான் இருக்கு. இங்கே வந்து ட்ராக் பண்ணணும், அதுக்காக தான். இப்போ யூசர் ஆத்துங்கிற பாத்துக்கு போய்க்கலாம். மெயின் கிளாஸான மெயின் மெயின் ஃபோல்டரான கிளாஸில் இருக்கும். யூசர் ஆத்துங்கிற ஃபோல்டருக்கு வந்து ட்ராக் பண்ணுறோம். அதுக்கு வந்து சேஞ்ச் டைரக்டரியான சிடி கொடுக்குறோம். யூசர் ஆத்துன்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் எண்ட் எப்படின்னு சொன்னால் சிஆர்டி மெத்தட்லேயே கிரியேட் பண்ணுவோம். என்பிஎம் கிரியேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்பிஎக்ஸ் சிஆர்டிஏடிஇ கிரியேட் ஹைஃபன் ரியாக்ட் ஹைஃபன் ஆப்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆப்போட நேம் நான் கிளைண்ட்டுன்னு கொண்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்டர் பண்ணால் நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து இது வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீட் பொறுத்து தான் இந்த கிரியேஷன் வந்து அந்த ரன்னிங் டைம் வந்து இருக்கும், கிரியேட் பண்ணுற ரன்னிங் டைம். ஓகே, ஆல் ஃபைல் செட்டில்டு. ஓகே, ஹேப்பி ஹேக்கிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ சர்வர் ஃபைலும் வந்து நமக்கு வந்து இதே சேம் ஃபோல்டர்லேயே வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே, சர்வர் வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. இப்போது தேவையில்லாத ஃபைல், அதாவது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ தேவையில்லாத ஃபைல் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆப்டாட் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு லோகோ தேவையில்லை, போர்ட் விட்ரல்ஸ் தேவையில்லை, செட்டப் டெஸ்ட்டும் தேவையில்லை. ஓகே, இது மட்டும் இருக்கட்டும். index.js போகிறோம். ரிமூவ் பண்ண ஃபைலில் அதோட பார்த்துடலாம், ரிப்போர்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு app.js இந்த ஃபைலையும் எடுத்துடலாம். இந்த ஒரு h1 மட்டும் கொடுக்குறேன். h1 ஆப்னு கொடுக்கலாம். ஓகே, h1 டேக் கொடுத்துட்டு அதில் ஆப் மட்டும் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, யூசர்ங்கிற மெயின் இந்த ஃபைலுக்கு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன ப்ராப்ளம் சொன்னால் யூசர் ஆத்துங்கிறதுக்கு இந்த மெயின் ஃபோல்டருக்கு வந்துட்டோம். மெயின் ஃபோல்டர் வந்து இந்த கிளைண்ட்டுங்கிற ஃபோல்டருக்கு வந்தால் தான் ரன் ஆகும். ஸோ கிளைண்ட்டுக்கு நேவிகேட் ஆகிக்கலாம். இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போது டேரெக்டாக ப்ரௌசருக்கு வந்து அதுவே நேவிகேட் ஆகும். ஓகே, இப்போ ஆப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்த h1 டேக் வந்து பார்க்க முடியுது. ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஸோ இப்போ ப்ராஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நான் இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்கு இல்லையா,
இந்த ஃபோல்டருக்குள்ளேயே இன்னொரு ஃபோல்டர் ஒன்று ஏபிஐன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக சொன்னால் இதுதான் வந்து பேக்கெண்டில் இருக்கிற கோட் எல்லாத்தையும் இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணி அதாவது ஏபிஐ காலிங் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்காக இங்கே வந்து auth.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். auth.js ஓகே. இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் சொன்னால் ஃபஸ்ட்டு argcs வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். argcs இம்போர்ட் பண்ணுறதுக்கு argsங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக நான் ரன் ஆகிட்டு இருக்க ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு argcs வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் npm பேக்கேஜை கால் பண்ணி npm இன்ஸ்டால் argsன்னு சொல்லி கொடுக்குறோம். என்ட்ரு பண்ணிங்க. ஓகே, அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். நம்ம இங்கே வந்து நம்மளோட வேலையை பார்க்கலாம். இம்போர்ட் args ஓகே args ஃப்ரம் argsன்னு சொல்லி கொடுக்கணும். இது வந்து கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகே args சொல்லி இம்போர்ட் பண்ணியாச்சு. இது இப்போயே இம்போர்ட் பண்ணணுமான்லாம் இல்லை, நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அதாவது அதுவாக ஆட்டோமேட்டிக்காகவும் இம்போர்ட் ஆகும். நான் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணுறேன். கான்ஸ்ட் ஏபிஐங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேப்ஸ்லேயே வச்சுக்கிறேன். ஏபிஐ ஈக்குவல் டு args டாட் கிரியேட்னு வச்சுக்கலாம். args டாட் கிரியேட்டுங்கிற இந்த கிரியேட் மெத்தட் வந்து கால் பண்ணிக்கிறோம். இதில் parentheses கர்லி ப்ரைசஸ் என்ட்ரு பண்ணி இதுக்குள்ளே வந்து ஒரு பர்டிகுலர் அதாவது யூஆர்எல் வந்து கால் பண்ண போகிறோம். யூஆர்எலுக்கு வந்து நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். பேஸ் யூஆர்எல்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம என்ன பேஸ் யூஆர்எல்ல கோலன் வச்சு இங்கே ஒரு அந்த யூஆர்எல் வந்து அதாவது நம்ம பேக்கெண்ட் ரன் ஆகும் இல்லையா, அந்த யூஆர்எல் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். நம்மளோட பேக்கெண்ட் வந்து 3597ங்கிற போர்ட் நம்பர் வந்து ரன் ஆகுது. அதை செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் கான்ஃபிக் போய் .env ஃபைல் இருக்கும், அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம வந்து போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், 3597 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஓகே, இப்போ சர்வரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏபிஐக்கு வந்துக்கலாம். இங்கே கோட்ஸ்குள்ளே ஹெச்டிடிபி கொடுக்கணும். ஹெச்டிடிபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு ஹைஃபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் மென்ஷன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து லோக்கலாக தான் ரன் பண்ணுறோம். அதனால் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் நம்மளோட போர்ட் நம்பர் 3597 அண்டு இப்போ ஸ்லாஷ் ஏபிஐன்னு போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக எங்கேருந்து வரும்னு சொன்னால் சர்வரில் ஆப் ஃபைல் இருக்கு இல்லையா. ஓகே, சர்வரில் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஏபிஐன்னு மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரவுட்ஸில் இதெல்லாம் இந்த ஏபிஐ ரவுட்ஸ் இதெல்லாம் என்னென்னு தெரியலன்னு சொன்னால் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஜேடபிள்யூடி டோக்கன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது என்னன்னு சொல்லி பாருங்கள். அதில் வந்து எல்லாம் தெளிவாக இருக்கும். ஏபிஐ சைன் அப் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதை மட்டும் இப்போ வந்து இங்கே கால் பண்ண போகிறோம். auth.jsல ஏபிஐ கொடுத்தாச்சு. சைன் அப் ஓகே, நான் டேரெக்டாக சைன் அப்புங்கிறத அப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சைன் அப் கொடுத்தாச்சு. இதுதான் ஒரு ஏபிஐ, அதாவது பேக்கனோட ஏபிஐ. நெக்ஸ்ட்டு வித் கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு கமா வச்சு நெக்ஸ்ட் லைனில் வித் கிரெடென்ஷியல்ஸ் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ட்ரூ கொடுக்குறோம், கோலன் ட்ரூ. இது வந்து எதுக்காக சொன்னால் கிரெடென்ஷியல்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபார் ஹெச்டிடிபி ஒன்லின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி அதுக்கு வந்து குக்கீஸ் கொடுக்குறோம். ஃபார் ஹெச்டிடிபி ஒன்லி. ஓகே, இது தேவையில்லை, விட்டுங்க, அந்த கண்டிஷனே தேவையில்லை, ட்ரூண்டே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வேண்டாம் செமிகோலன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, இது ஒரு பேஸ் யூஆர்எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த சைனப் இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது ஸ்லாஷும் கூட எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஓகே, டாட் வந்து நம்ம பேக்கெண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் ஸ்பேஸ் விட்டு கான்ஸ்டன்ட் ஒரு கீவேர்டு வேரியபிள் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் லாகின் யூசர்னு சொல்லிட்டு அது யூசரோட லாகின் பண்ணணும். யூசர் வந்து லாகின் பண்ணுறதுக்கான கிரெடென்ஷியல்ஸ் வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து டேட்டான்னு ஒரு ஃபீல்டை வந்து நம்மளே கிரியேட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். டேட்டா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போடுவோம். இதில்
நம்மளோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகணும்னு கொடுக்க போகிறோம். இது என்ன ஃபேஸ் இஆரில் கால் பண்ண சொன்னால் ஒரு ஏபிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால் இங்கே வந்து ஏபிஐன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். ஏபிஐ டாட் இந்த லாகின் வந்து என்ன மெத்தடாக போக போகுதுன்னா போஸ்ட் மெத்தடாக, அதனால் போஸ்ட் கொடுத்துக்குறோம். இப்போது இந்த இதுக்குள்ளே வந்து சைன் அப்புங்கிற இதை வந்து கால் பண்ணிக்கலாம். சைன் அப் தான் போடணுமான்லாம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பேக்கெண்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் இங்கேயும் கொடுக்கணும். இங்கே வந்து டேட்டாவை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து லாகின் பண்ணுறதுக்கானது. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, அதாவது சைன் அப் பண்ணுறதுக்காக ஒரு வெளி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்டே வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் யூசர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். யூசர் ஈக்குவல் டு இதுவும் டேட்டா வந்து வாங்கிக்கலாம். டேட்டா வந்து பேக்எண்ட்லேருந்து வருது. நெக்ஸ்ட் கேலி ப்ரைசஸில் அதே ஏபிஐ டாட் போஸ்ட் மெத்தட் தான் இதுவும், அதனால போஸ்ட்டே கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே தான் சைன் அப் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்குமெண்ட்டில் டேட்டா வந்து கெட் பண்ணிக்கிறோம். இது என்னன்னு சொன்னால், இது வந்து லாகின் யூசர் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. லாகின்க்கு வந்து லாகின் தான் வந்து டிக்ளேர் ஆகும். ரிஜிஸ்டருக்கு வந்து சைன் அப் வந்து வரும். நம்ம பேக்கெண்ட் கூட போய் பார்த்துக்கலாம். பேக்கெண்டில் ரவுட்ஸ் போய்க்கலாம். ரவுட்ஸில் லாகின்க்கு லாகின், சைன் அப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து லாகின் மட்டும் கொடுத்துக்கலாம். லாகின் ஓகே, இதுதான் இதோட ஏபி. லாகின் பண்ணுறதுக்கு லாகினோட ஏபி, சைன் அப் பண்ணுறதுக்கு சைன் அப்போட ஏபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்த இதில் லாக் அவுட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் மெத்தட் தான், அதனால் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மட்டும் ரிஜிஸ்டருக்கு பதிலாக லாக் அவுட் போட்டுக்கலாம். லாக் அவுட் யூசர்னே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுவும் சேம் ஆரா ஃபங்க்ஷன் தான், ஆனால் டேட்டா இருக்க போகிறது இல்லை. இதுவும் போஸ்ட் மெத்தடாக தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். இங்கே வந்து லாக் அவுட்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து டேட்டா வந்து தேவையில்லை, ஏன்னு சொன்னால் இங்கே டேட்டா இருந்தால் தான் இந்த டேட்டா வந்து இங்கே கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அடுத்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக சொன்னால் எஸ்ஆர்சி ஃபோல்டரில் கான்டெக்ஸ்ட்னு சொல்லி ஓகே, கான்டெக்ஸ்ட் வேணாம், என்ன வைக்கலாம், சரி ஓகே கான்டெக்ஸ்ட்டே வச்சுக்கலாம். கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் வந்து எதுக்காக சொன்னால், இது வந்து ஆத் கான்டெக்ட்ஸ், அதாவது பேக்கெண்ட்லேருந்து வர டேட்டாவெல்லாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி இங்கே வந்து எல்லா ஃபைலுக்குமே வந்து ஷேர் பண்ணுறதுக்காக, ப்ராப்ஸ் மூலியமாக அனுப்புறதுக்காக, ப்ராப் ட்ரில்லிங் வந்து நடக்கிறதுக்காக, அதுக்காக நீ வந்து ஆத் கான்டெக்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆத் கான்டெக்ட் ஜேஎஸ்எக்ஸ்ங்கிற எக்ஸ்டென்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவோம். அதுக்கு ஆர்எஃப்சி ஓகே, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டிவ்வுக்குள்ளே நம்மளோட ஃபங்க்ஷன்லாம் எழுதிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஆத் கான்டெக்ட் பண்ணுறோம், அதனால டிவ் கூட தேவையில்லை, நம்ம டேரெக்டாக நம்மளோட ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஆத் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆத் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர் ஓகே, ப்ரொவைடருங்கிற இந்த செட்டப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். வேல்யூவில் வந்து யூசரு செட் யூசர்னு சொல்லிட்டு, அதாவது இதில் வந்து என்ன வந்து டிக்ளேர் பண்ண போகணும்னு சொன்னால் ஒரு ஸ்டேட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக இந்த வந்து வேல்யூ வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து சில்ட்ரனை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இன்னும் புரியலைன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி இப்போது அடுத்த கோட் போடையில் உங்களுக்கு புரியும். சில்ட்ரனை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே ரிட்டனுக்கு மேலே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக சொன்னால் நம்ம நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஸ்டேட்டுக்காக. ஓகே,
இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் ஒன்று இங்கே டிக்ளேர் பண்ணுறது ஒன்றா இருந்தால் சொன்னால் நமக்கு வந்து குழப்பம். அதுக்காக நான் இங்கேயும் ஆர்ட் கான்டெக்ட்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆர்ட் கான்டெக்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே வந்து சில்ட்ரன் வந்து கால் பண்ண முடியாது. இந்த சில்ட்ரன் வந்து எங்கேருந்து வரும்னு சொன்னால் அவன் ப்ராப்பர் தான் வரும். அதுக்காக நம்ம இங்கேயும் சில்ட்ரனை வாங்கிக்கலாம். இங்கேயும் கேர்லி ப்ளேசஸ்லேயே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் சொன்னால் ஒரு யூஸ் டேட்டுங்கிற ஹூக்கை வந்து கால் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் யூசர் செட் யூசர் சொல்லிட்டு 2 வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். 2 ஆர்குமெண்ட்டு யூசர். இது வந்து இனிஷியல் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு, இந்த இனிஷியல் வேல்யூ அப்டேட் பண்ணுறதுக்கு செட் யூசர் சொல்லி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஹூக்கை வந்து கால் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எம்டியாக கொடுத்துக்கலாம். எம்டியாக கொடுக்கறத விட நல் கொடுத்துக்கலாமா? நல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லோடிங். இதை வந்து லோடிங்கில் இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இன்னும் ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து லோடிங் செட் லோடிங் கொடுத்துக்கிறேன். லோடிங் செட் லோடிங் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நல் கொடுக்க வேணாம். இதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற பூலியன் மெத்தடில் கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் எஃபெக்ட் ஒன்று கால் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் எஃபெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட் ஓகே, ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக தான் டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே கண்டிப்பாக வந்து யூஸ் எஃபெக்டில் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். அதாவது இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே. இப்போ இந்த யூஸ் எஃபெக்டில் என்ன பண்ண போகிறோம் சொன்னால், ஒரு அந்த யூஸரை வந்து கெட் பண்ணுறதுக்காக கெட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கெட் யூசர் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் கூட வேணாம், இப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் டாட் தென் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாட் தென் மெத்தட் மூலமாக இதை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இந்த தென் மெத்தடில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்காக ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செட் யூசர் இருக்கு இல்லையா, அதை வந்து கால் பண்ணுறோம். ஓகே. செட் யூசர். உங்களுக்கு ஏன் டவுட் வந்திருக்கும், இந்த கெட் யூசருங்கிறது எங்கேருந்து வருதுன்ட்டு. அது வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. செட் யூசர் வந்து கால் பண்ணி அதில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வாங்குகிறோம். ரெஸ்பான்ஸோடு சேர்த்து டேட்டாவே வாங்கி யூசரில் வந்து கொடுக்குறோம். ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் இந்த யூசர், அதாவது இனிஷியல் ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து இங்கே வந்து வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் இது வந்து கரெக்டாக இருந்தால், அதாவது ஏதாவது எரர் வந்தது சொன்னால் கேட்ச் மெத்தடில் எரர் வாங்குறதுக்காக கேட்ச் வந்து கால் பண்ணி ஓகே டாட் கேட்ச் டாட் தென் மெத்தட் இல்லையா, டாட் கேட்ச் கொடுக்கணும். இங்கேயும் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். இதில் டேரெக்டாக செட் யூசரில் வந்து நல் மட்டும் டிஃபைன் பண்ணிடலாம். செட் யூசரில் நல். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலி மெத்தட் வந்து பார்க்கலாம். இதுவுமே டாட் வந்து டிக்ளேர் பண்ணணும். டாட் ஃபைனலி டாட் ஃபைனலி. இதுவும் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறோம். இது வந்து லோடிங்கே கொடுக்கலாம். செட் லோடிங்கில் ஆல்ரெடி நம்ம இனிஷியலாக ட்ரூ கொடுத்துருக்கோம், லோட் ஆகிட்டு இருக்கோம். இதை வந்து ஃபால்ஸ் பண்ணும், அதுக்காக ஃபால்ஸ் கொடுக்குறோம். ஓகே. வந்து யூஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னால், இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்ன நம்ம ஒரு கான்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் சொன்னால், ஓகே கிரியேட் பண்ணிட்டு சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட்னு சொல்லி டைரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட். இங்கே வந்து ஆர்ட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தெரியுங்களா ஆத் கான்டெக்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறது? ஆத் கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கிரியேட் கான்டெக்ஸ்ட் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து கால் பண்ணுறதுக்காக தான் கிரியேட் கான்டெக்ஸ்ட். கிரியேட் கான்டெக்ஸ்ட் மெத்தட் வந்து கால் பண்ணியாச்சு. இதுவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன்னால பேராந்தசிஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட்டும் ஆயிடுச்சு. இங்கே வந்து சில்ட்ரன் வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கு, அது வரக்கூடாது, தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ வந்து ஆத் கான்டெக்ஸ்ட்கான ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று எஸ்ஆர்சிக்குள்ளே கிரியேட் பண்ணி அதில் வந்து லாகின் சைன் அப்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். பேஜஸ் அதில் login.jsx சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லாகின்கான ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் RFCங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறேன். லாகின் எடுத்துடலாம். இங்கே நம்ம ஒரு ஃபார்ம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்ம் போடுறதுக்கு முன்னே அந்த ஃபார்முக்கு ஒரு பேரண்ட்டாக டிவ் கொடுத்துக்கலாம். டிவ் நெக்ஸ்ட்டு ஒரு ஹஸ்ட்டு டேக் கொடுத்துக்கலாம். ஹஸ்ட்டு வந்து எதுக்காக சொன்னால் இது என்ன பேஜ்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு மாதிரி, அதாவது லாகின் கொடுத்துக்கிறேன் ஒரு ஹெட்டிங்காக. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபார்ம் டேக் ஆப்ஷன் இருக்கட்டும், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இங்கே ஒரு இன்புட் போட போகிறோம். ஓகே, ஒரு இன்புட் பத்தாது, 2 இன்புட் கொடுக்கலாம். எதுக்கான்னு சொன்னால் இமெயில் ஃபீல்டு வாங்குறதுக்கும் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு ஃபீல்டை வாங்குறதுக்கும். ஸோ இன்புட் நமக்கு 2 வேணும். ஸோ டேரெக்டாக அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். 2 இன்புட் வாங்கியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்புட் டைப் வந்து இமெயிலாக கொடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம இமெயில் ஃபீல்டு தான் வந்து நம்ம வந்து வச்சு லாகின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். ஃப்ளேஸ் ஹோல்டர் எதுக்குன்னு சொன்னால் நம்ம அந்த ஃபீல்டு வந்து எதுக்காகன்னு சொல்லி என்டர் யுவர் இமெயில்னு கொடுத்துக்கலாம். ஓகே, யுவர் இமெயில். நெக்ஸ்ட்டு இங்கே ஃப்ளேஸ் ஹோல்டராக தான் கொடுக்கலாம். இங்கே ஒரு ஃப்ளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். ஃப்ளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனில் வந்து லாகின் சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். லாகின். ஓகே, இப்போ இந்த இன்புட்டில் ஒரு ஆன் சேஞ்ச் ஒன்று கொடுத்துக்கலாம். டைரெக்டாகவும் கொடுக்கலாம், மேலே ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே டைரெக்டாகவே கொடுக்குறேன். ஆன் சேஞ்சில் என்ன டிக்ளேர் பண்ண போகிறோம்னு சொன்னால் இதோட வேல்யூலாம் எடுக்கிறதுக்காக, அதுக்காக ஈவெண்ட்டுங்கிறத இயை மட்டும் டிக்ளேர் பண்ணி நான் வந்து செட் ஃபார்மில் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். கேர்லி பிரேசஸ்க்குள்ள செட் ஃபார். ஓகே, செட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம ஃபஸ்ட்டு போய் இங்கே டாப் லெவலில் ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஃபார்மு செட் ஃபார்முன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். செட் ஃபார்ம் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஓகேவா, இந்த கேர்லி பிளேசஸில் இமெயிலும் பாஸ்வேர்டு மட்டும் எம்டியாக வச்சுக்கலாம். இமெயில் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கோலன் இது எம்டியாக வச்சுக்கலாம். வந்து இனிஷியலாக எம்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எம்டியாகவே இங்கே கொடுக்குறோம். இப்போது இந்த செட் ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த இன்புட் வேல்யூலாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வேல்யூ வந்து பார்க்கலாம். இங்கே செட் ஃபார்ம்னு சொல்லி கிரியேட் பண்ணி இங்கே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கலாம். ஆரோ ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நான் இனிஷியல், அதாவது இனிஷியல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கமா இமெயில் ஃபீல்டு தானே எடுக்க போகிறோம். ஸோ இமெயில் சொல்லியே கோலன் வச்சுக்கலாம். இமெயில் கோலன்
இ டாட் ஆர்கர் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இ டாட் ஆர்கர் டாட் வேல்யூன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். இது என்னன்னு சொன்னால் ஈங்கிறது இந்த இ தான் ஈவெண்ட்டுன்னு சொல்லி மீனிங். இதை வந்து இமெயிலுக்காக பண்ணுறதுனால ஈக்குவல்னு சொல்லி வச்சுருக்கோம். சரி, ஓகே. இது பாஸ்வேர்டு வருது, அதனால ஸோ பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்ட் இ டாட் ஆர்கர் டாட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்படி தான் பண்ண போகிறோம். அதுக்காக இதே சேம் மெத்தட் தான் அங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை காப்பி பண்ணி இமெயில் ஃபீல்டுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாஸ்வேர்டு போக இமெயில் மட்டும் மெயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்புட்டுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சது. அதாவது இன்புட்டோட வேல்யூ எடுக்கிறது எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி இது எந்த மாதிரி ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக மேலே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை ஸ்டேட் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹேண்டில் சப்மிட் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக இருக்க போது அசிங்க் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி கேர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் ட்ரை கேஜ் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்ன என்ன பண்ண போகிறோம் சொன்னால் இங்கே ஈங்கிற ஈவெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்கே இ டாட் ப்ரீவியஸ் டிஃபால்ட் கொடுக்கலாம், ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுக்கலாம். இ டாட் FAULT. ஓகே, இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் சொன்னால் ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அதை அப்டேட் பண்ணுறது. ஓகே, இங்கே ஒரு எரர் வருது. என்னன்னு சொன்னால் அசிங்க் வந்து ஸ்பெல்லிங் தப்பு. அசிங்க். ஓகே, இப்போது ட்ரை கேஜ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து கேட்சை வந்து நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். கேட்சில் ஒரு அலர்ட் மெசேஜ் மட்டும் கொடுக்கலாம். அலர்ட் மெசேஜ் வந்து என்ன இருக்க போகுதுன்னா இன்வேலிட் கிரீடென்சியல்ஸ்னு கொடுக்க போகிறோம். ஓகே, அலர்ட் மெசேஜில் ஒரு ஸ்ட்ரிங்காகவே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்வேலிட் credentials CREDEN. ஓகே, ஓகே, இன்வேலிட் credentials கொடுத்தாச்சு. இப்போ ட்ரைக்குள்ள நம்ம ஆல்ரெடி வந்து அதாவது ஆத் ப்ரொவைடர் மூலமாக ஆத் ப்ரொவைடர் மூலமாக வந்து நம்ம ஏபிஐ ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஏபிஐ வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து கொடுக்க போகிறோம். இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கான்ஸ்ட், இது ஒரு கான்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸில் தான் கொடுக்க போகிறோம், அதனால ரெஸ்பான்ஸும் கொடுத்துக்கிறேன். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இதுவும் ஒரு அசிங்க் அவைட் மெத்தட் அது யூஸ் பண்ண போகிறோம். அதனால இங்கே அசிங்க் கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே அவைட் யூஸ் பண்ணிக்கலாம். அவைட் லாகின் யூஸர்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஒரு நேம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி அங்கே அதான் வச்சுருக்கோம். அதுவே டிஃபால்ட்டாக வருது பார்த்தீங்களா. லாகின் யூஸருங்கிறது அந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐயில், அதாவது இந்த ஏபிஐயில் ஆத்ரெட் ஜேஎஸில் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த இதுதான். ஓகே, ஓகே, இது கிடையாது. இது வந்து பேக் எண்ட்லேருந்து இம்போர்ட் ஆகுது. நமக்கு வந்து அங்கேருந்து வரக்கூடாது. லாகின் யூசர், லாகின் யூசர்ங்கிறது எங்கேருந்து வரணும்னு சொன்னால் இந்த ஆத் இருக்கு இல்லையா, ஆற்றுல நம்ம லாகின் யூசர்னு சொல்லிட்டு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இதான் வரணும் அங்கே. லாகின் யூசர். ஓகே, ஆத்தில் வந்து வந்துடுச்சு. ஏபிஐங்கிற ஃபோல்டரில் இருக்கிற ஆத்தில் வந்து லாகின் யூசர் கிரியேன்சல்ஸ் வந்து வந்துடுச்சு. நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து
ஃபார்ம்ங்கிற நம்மளோட இனிஷியல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டேட்டில் நம்ம ஃபார்ம் சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்மை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார்ம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த லைன் போய் செட் யூசர் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஓகே, இன்னொரு ஃபீல்டு வந்து கொடுக்க போகிறேன். என்னன்னு சொன்னால், நம்ம அங்கேருந்து வாங்குகிற டேட்டாவை வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி இந்த auth.jsல ஓகே, ஆல்ரெடி ஆத் கான்டெக்ஸ்டில் செட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த யூசரை வந்து இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸ்டேட்டுக்கு மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டுக்கு மேலே அங்கேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இதையும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் செட் யூசர் சொல்லி டேரெக்டாக எடுத்துக்கலாம். செட் யூசர் ஓகே, ஆட்டோ இம்போர்ட் ஆகலை, நம்ம தான் டிஃபால்ட்டாக பண்ணணும், மேனுவலாக பண்ணணும். ஓகே, செட் யூசர் ஈக்குவல் டு இதை வந்து கான்டெக்ஸ்ட் ஏபிஐலேருந்து தானே வருது, கான்டெக்ஸ்ட்லேருந்து தானே வருது, அதனால் கான்டெக்ஸ்ட்னே கொடுத்துக்கிறேன். யூஸ் கான்டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது, அதாவது ஒரு பேக்கேஜ் இருக்குது, அந்த இதுலேருந்து எடுக்கிறோம். யூஸ் கான்டெக்ஸ்ட், யூஸ் கான்டெக்ஸ்டில் ஆத் கான்டெக்ஸ்ட்ங்கிற ஃபீல்டு, கான்டெக்ஸ்ட் ஓகே, ஆத் கான்டெக்ஸ்ட் வந்து எடுக்கிறோம். இப்போது இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்கேஜ் வந்து ரியாக்டில் வந்து டேரெக்டாக வந்து அது டிஃபால்ட்டாகவே ஆயிடுச்சு, அதுவாகவே ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த ஆத் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஆத் கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஆத் கான்டெக்ஸ்ட்டை இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து மேனுவலாக பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆத் கான்டெக்ஸ்ட். ஓகே, இப்போது அதுவே ஆயிடுச்சு. ஆத் கான்டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் வந்து ஆத் கான்டெக்ஸ்ட்ன்ற வருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த செட் யூசரை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். செட் யூசர் இதில் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸை வந்து எடுத்து வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், யூசர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நம்ம யூசர் அத்தையும் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் இதோட இனிஷியல் வேல்யூ, அதாவது இங்கே வருது இல்லையா செட் யூசர், இந்த செட் யூசரோட இது வந்து அப்டேட் பண்ணுறது இந்த ஸ்டேட்டோட. ஓகே, இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாக நல்லா இருக்குது. இனிஷியலாக நல்லா இருக்கிறது செட் யூசர் மூலமா அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணுறது இந்த யூசரில் வந்து ஸ்டோர் ஆகணும். அதுக்காக இங்கே வந்து ரெஸ்பான்ஸில் இந்த யூசரையும் கால் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் யூசர்னு சொல்லி கொடுக்குறோம். யூசர்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக நடந்த ஒன்றியே எனக்கு வந்து இந்த ஃபைல் லாகின் ஃபைல் வந்து நேவிகேட் ஆகி டேஷ்போர்டுக்கு போகணும். அதுக்காக நேவிகேட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஓகே, எங்கே டிக்ளேர் பண்ணலாம், நெக்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதையும் கான்ஸ்ட்டுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் இதுக்கு வந்து நேவிகேட்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட்டுங்கிற ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து வரும். ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிற ஒரு லைப்ரரியிலேருந்து வரும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ட் ரவுட்டர் டாமை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ npm இன்ஸ்டால்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர் டாம், ரியாக்ட் ஹைஃபன் utr ரவுட்டர் டாம். இது ஒரு லைப்ரரி, ரியாக்டில் இருக்கிற இது ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி மூலியமாக நம்ம வந்து நேவிகேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து அடைவோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக எடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக சொன்னால், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நேவிகேட் ஆகி அடுத்த பேஜுக்கு போகும். அதுக்காக யூஸ் நேவிகேட். ஓகே, யூஸ் நேவிகேட்னு சொல்லி கால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். இது டிஃபால்ட்டாக வந்து அதாவது எம்டியாகவே இருக்கலாம்.
இப்போ வந்து என்ன ஆப்ஷன் யூஸ் நேவிகேட் எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா, இந்த லாகின் யூசர் வந்து கரெக்ட்டா லாகின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, நேவிகேட் ஆகி டேஷ்போர்டுக்கு போன்ற மாரி. அதுக்காக இங்க வந்து அந்த நேவிகேட்ங்கிற ஃபங்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். நேவிகேட் இங்க வந்து ஸ்லாஷ் டேஷ்போர்ட்னு சொல்லி குடுத்துக்கலாம். இப்போ நான் குடுக்குறேன். பின்னாடி வந்து அது வந்து ஆப்ல தான் அதாவது ஆப்புங்கிற மெயின் ஃபோல்டர்ல தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸ்லாஷ் டேஷ்போர்ட்லயே குடுத்துக்கிறேன். டேஷ்போர்ட் ஓகே. ஸ்லாஷ் டேஷ்போர்ட். இது வந்து என்ன பண்ணுன்னு சொன்னா, லாகின் யூசர் வந்து அந்த ஒரு யூசர் வந்து லாகின் ஆனதுக்கப்புறம், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, டைரக்ட்டா வந்து டேஷ்போர்டுக்கு வந்து நேவிகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஓகே யூஸ் நேவிகேட்டுங்கிற ஹூக் வந்து இன்னும் இம்போர்ட் ஆகல. அதுக்காக நம்ம வந்து ஹூக் கிடையாது இது டாம். அதனால இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் நேவிகேட் நேவிகேட் கிடையாது யூஸ் நேவிகேட் யூஸ் நேவிகேட் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஓகே நம்ம வந்து டைப் பண்ணுவோம் ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஓகே வந்துருச்சு. ஓகே இப்போ லாகின் பேஜ் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சைன் அப் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே.